திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் பாசன விவசாயிகள் உள்ளீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பரம்பிக்குளம் ஆழியாறு அணைகள் திறக்கப்படும் நீர் திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டத்தில் சுமார் 4 லட்சம் ஏக்கர் பரப்பளவு விவசாய நிலத்திற்கு பயன்பெற வேண்டும். ஆனால் கடைமடை பகுதியில் உள்ள பெருமளவு நிலத்திற்கு நீர் வருவதில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக மதுகில் இருந்து 7 நாட்கள் திறக்க வேண்டும் என உத்தரவு இருந்தும் 5 நாட்கள் மட்டுமே தண்ணீர் திறக்கப்படுவதாகவும், இதனால் சுமார் 1000 ஏக்கர் விவசாய நிலத்திற்கு தண்ணீர் வந்து சேருவதில்லை எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் உரிய தண்ணீர் திறக்க கோரி காங்கேயம் உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் பாசன விவசாயிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பிஏபி திட்டத்தில் திருட்டுங்கிறது மிக பிரதானம் நடக்கிறது. அதுவாக மற்ற கிளை கால்வாய்கள் அதிகமாக ஓவர் டிராயிங், அதாவது அதிகமாக எடுத்துக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நாங்களே தெளிவாக கால்குலேட் பண்ணி தெளிவான புள்ளி விவரங்களோட தெளிவாக எல்லா அதிகாரிகளுக்கு அனுப்பிச்சோம். மாவட்ட நிர்வாகம், கோயம்புத்தூர் மாவட்ட கலெக்டர், திருப்பூர் மாவட்ட கலெக்டர், எஸ்பி 2 மாவட்டத்திலையும் ப்ளஸ் அதிகாரிகள், பிஏபி அதிகாரிகள், டபிள்யூஆர்டி அதிகாரிகள் எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. இதுக்கு மேலேயும் நாங்கள் சட்ட போராட்டத்தை கையில் எடுத்து உயர்நீதிமன்றத்தில் பல தீர்ப்புகள் வாங்கிட்டு இருக்கு. தீர்ப்பு தெளிவாக இருக்குது. ஆயக்கட்டுதாரர்கள், பதிவு செய்யப்பட்ட ஆயக்கட்டுதாரர்கள் தண்ணியை சமமாக பங்கிக்கணும். ஏன் இந்த ஓர வஞ்சனைன்னு தெரியல.